ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 விதமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்ட் டைம் ஒர்க்கு, ஃபுல் டைமும் ஒர்க்கு. ஸோ ஒரு ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்ஸ்க்குள்ள நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த 3 விதமான ஜாப்ஸுமே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3 விதமான ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ இது வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைட். ஸோ இந்த கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். இந்த ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன விதமான ஒர்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டில், ஃபோனில், இமெயிலில். ஸோ இது மூணுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளெண்டட் ப்ராசஸ் மாதிரி. இது வந்து வாய்ஸ் ப்ராசஸும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சேட் ப்ராசஸும் இல்லை. ஸோ ரெண்டுமே கலந்துருக்கும், பிளெண்டட் ப்ராசஸ் மாதிரி. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1 இயராக நீங்கள் வந்து கஸ்டமர் சர்வீஸில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, செல்ஃப் அண்ட் ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டேர்ம் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் அலவன்சஸ்லாம் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரிவிலேஜ் லீவ், கேஷுவல் லீவ், சிக் லீவ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைடு. ஸோ இதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்காக வந்து ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேதாந்து ஓடுது. ஸோ வேதாந்துவில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ, நீட் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து ஹையர் பண்ணுறாங்க டீச்சர்ஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் டைமாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 hours நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இதில் வந்து உங்களுக்கு ஜேஇஇ, நீட்டுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஜேஇ, நீட் இதுக்கு நீங்கள் வந்து ஆல்ரெடி கிளாஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் சால்விங்லாம் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், டவுட்ஸ்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவுட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 to 4 hours வந்து நீங்கள் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸலண்ட் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் டவுட் சால்விங் எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங்க்கான பேஷன் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணலாம், இல்லைனா 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஜேஇஇ எழுதி நீட்டுக்கு உங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஓடுது. ஸோ ரிலையன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவில் கஸ்டமர் சர்வீஸ் பிளெண்டட் ப்ராசஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிளெண்டட் ப்ராசஸ். இது வந்து வாய்ஸும் கிடையாது, சேட்டும் கிடையாது. ஸோ ரெண்டும் சேர்ந்தது. 6 months வந்து உங்களுக்கு பிபிஓட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 months எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் வாய்ஸில் இருந்தாலும் சரி, வாய்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 days வந்து ஒர்க்கிங், 1 day வந்து ரொட்டேஷனல் வீக் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 lakhs per annum இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேலரி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 40. ஸோ இந்த ஜாபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட ரெஸ்யூமை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது மூலமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்
நமக்கான இன்டர்வியூ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஜாப் பற்றின டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஜாப் ஓகேவாக இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.